தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் தேர்தலில் போட்டியில்லை, அறிவித்தார் பிரபல தலைவர். தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மீண்டும் தேர்தலில் போட்டியில்லை, அறிவித்தார் பிரபல தலைவர். தொண்டர்கள் அதிர்ச்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். பாமக சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். பாமக மாநில இணை பொதுச் செயலாளராக இருந்தார். பின்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஏற்படுத்தினார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். பண்ருட்டி தொகுதியில் இவர் போட்டியிட்டார். இவரை எதிர்த்து பண்ருட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் வலுவான வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் நிறுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை, ஒத்துழைப்பு தரவில்லை. இந்த காரணத்தினால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அமைந்தது. குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேல்முருகன் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் அவருக்கு சீட்டு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் சமீப காலமாக திமுகவுடன் உரசல் போக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே திடீரென்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்துள்ளார், தான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். பண்ருட்டி தொகுதியில் மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வியை தழுவலாம், அல்லது திமுகவிடம் சீட்டு கிடைக்காமல் போகலாம். தனித்து போட்டியிட்டால் மிக குறைவான வாக்குகளே வாங்குவார். ஆகவே தேர்தலில் மீண்டும் தான் போட்டியிடவில்லை என்று வேல்முருகன் அறிவித்துள்ளார். இது தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.